செய்தி வெளியீடு எண் 345. நாள் 7/7/2026. திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தமிழ்நாடு அரசின் சார்பில் திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இன்று 7/7/2026 காலை சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் அமைந்துள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் கோழியாலம் என்னும் கிராமத்தில் இரட்டைமலை ஆதியம்மாள் தம்பதியினருக்கு 7/7/1859 அன்று மகனாக பிறந்தார். பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் சாதி கொடுமை இன்னல்களை கண்டார். சாதி வேறுபாட்டை அறவே ஒழித்திட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். அதற்காக தென்னிந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஆதி திராவிட மக்களின் அன்றாட வாழ்க்கை நிலைமைகளை நேரில் கண்டறிந்தார். ஏழை எளிய மக்கள் கல்வி கற்பதன் அவசியத்தையும், சுகாதாரத்துடன் இருக்க வேண்டும் என்றும், சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் என்றும், அனைவரிடமும் ஒழுங்காக பேச வேண்டும் என்ற உயர்ந்த குணங்களை கடைபிடிக்கவும் மக்களிடத்தில் வலியுறுத்தினார். மக்களை கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக தன் ஆயுள் முழுவதும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்து வந்தார். 1893ஆம் ஆண்டு ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் இந்தியாவிலேயே முதன்முறையாக பழங்குடியின மக்களின் மாநாட்டை கூட்டி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 1930, 1932ஆம் ஆண்டுகளில் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக அண்ணல் அம்பேத்கருடன் இணைந்து பங்கேற்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்கப்பட்டால்தான் தீண்டாமை ஒழியும் என்று தனது கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் மக்கள் பணி செய்தமைக்காக ஆங்கிலேய அரசு 1926ஆம் ஆண்டு ராவ் சாஹிப் பட்டமும், 1930ஆம் ஆண்டு ராவ் பகதூர் பட்டமும், 1936ஆம் ஆண்டு திவான் பகதூர் பட்டமும் வழங்கி கௌரவித்தது. அன்னாரின் 80வது பிறந்தநாள் அன்று மனித குலத்திற்கு சிறந்து சேவையாற்றி தான் சார்ந்த மக்களுக்கு பல சாதனைகளை புரிந்தமைக்காக 1939ஆம் ஆண்டு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் தமிழ் தென்ற திரு வி.க. அவர்களின் முன்னிலையில் திராவிடமணி என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பதவி, புகழ் ஆகியவைகளை விரும்பாமல் தன் வாழ்நாள் முழுவதும் ஆதி திராவிட பழங்குடியின சமுதாயத்திற்கு அயராது உழைத்து தான் சார்ந்த சமுதாயத்தினருக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து நன்மதிப்பை பெற்றுள்ளார் என்றால் அது மிகையாகாது. திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை கௌரவிக்கும் வகையில் 15/8/2000 அன்று நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சியில் திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்பட்டு 27/2/2024 அன்று திறந்து வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் சார்பில் திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 7ஆம் நாள் அரசு விழாவாக ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ப. வெங்கடரமணன், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, மாண்புமிகு நிதி, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நெ. மரியவில்சன், மாண்புமிகு செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் ரா. குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், சட்டமன்ற உறுப்பினர் திரு எம். அருள் பிரகாசம், பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செயலாளர் பொ. திரு வ. தட்சிணாமூர்த்தி, இ.அ.ப. செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் மரு. அ. அருண் தம்புராஜ், இ.அ.ப. இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.